ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு. கவனிப்போம், கர்த்தர் அவர்களுடைய பலன். யார் அவர்கள்? அவர்கள்னா யார்? கர்த்தர் அவர்களுடைய பலன். யார் அவர்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டவர்கள். பாருங்க, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு. இந்த உலகத்தின் எல்லா விதமான எதிர்ப்புகள், எல்லா விதமான தீங்குகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா பாருங்க, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு. பாருங்க, அவரே சொல்றாரு, அவரே தாம், அவரே செய்திருக்கிறார். கர்த்தரே அது சொல்லி இருக்கிறார், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு. அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகிக்கிறார் என்றால் அந்த அபிஷேகம் விலையேற பெற்றது, வல்லமை உள்ளது, கனம் பெற்றது, மிகவும் பெரியது. ஏன்? பெரியவராகிய அவருடைய அபிஷேகம் பெற்ற மனிதன் மேல், கவனிங்க, எந்த மனிதனும் தொடவும் முடியாது, உண்மையாகவே எந்த தீங்குகளும் செய்ய முடியாது. ஆமேன் சொல்லுவோமே. பாருங்க, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அல்லேலூயா. அது என்னங்க அரண்னா? என்னதுங்க? பாருங்க, பெரிய கோட்டை மதில்கள், பெரிய கோட்டை மதில்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கோட்டை மதில்லாம் பாருங்க, நின்று பார்க்கும் பொழுது, தூரம் இருந்து பார்க்கும் பொழுது ஏதோ சின்னது போல தெரியும். கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் அதோட உயரம் எங்கேயோ இருக்கும். அது உள்ள கூட என்ன இருக்குதுன்னு யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனுக்கு அவரே அரணான கோட்டையாய், அரணான பலனாய், கவனிங்க, அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அரணை போல், அவரே அந்த அரணை போல பாதுகாத்து அந்த அரணுக்குள்ளே நல்ல ஒரு அடைக்கலமாய். அப்ப பாருங்க, அந்த கோட்டை மதில் சவர் அந்த அரணுக்குள்ள, அதை தாண்டி நீ உள்ள பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாது. ஏன்? கர்த்தருடைய அடைக்கலத்திலே அபிஷேகம் பெற்ற மனிதனை கர்த்தர் பாதுகாத்து வைக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நம்பி வாழ்கிற மனிதர்களுக்கு உண்டான பலன், ஜீவன், கிருபை எல்லாமே இதுதான். அப்ப உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, நம்மேல் இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் அது விலையேற பெற்றது, கனம் பெற்றது, மிகவும் உயர்ந்தது. அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்லுகிறது. அப்ப அதனாலதான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமா நம்மளுக்கு எந்த பலனும் இல்லையே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் தான் நம்முடைய பலன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய பலன், அந்த அபிஷேகம் என்னுடைய பலன். அந்த அபிஷேகத்தை அனுதினமும் நீங்க பலனா நினைச்சீங்கன்னா, கவனிங்க, ஒரு காண்டாமிருகத்தின் பலனுக்கொப்பான பலனை கர்த்தர் உங்களை அதுல நிறைக்கிறது மாத்திரம் அல்ல, என்ன எதிர்ப்புகள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும். ஏன் உபாகமத்தின் ஆகமத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஏன் அப்படி? அது எப்படி ஒரு வழியா புறப்பட்டு எதிர்க்கணும்னு வந்து 7 வழியாய் சிதறடித்து ஓடப்படுறாங்க? காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய மனிதன் மேல் இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு நாளும் அவனை கைவிடாது, அவனை கீழே விடாது, ஒரு நாளும் எந்த விதமான சத்ருவின் கைக்கும் அவனை ஒப்பு கொடுக்காது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதின தாவீதினுடைய காரியத்தை நல்லா பார்க்கலாம். சவுல் ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு தாவீதை தேடுறான். எத்தனை நாள் தேடினாலும் தாவீது நினைச்சா சவுலை கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா சவுல் கைக்கு தாவீதை ஒரு நாள் கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. காரணம், தாவீதின் மேல் வைத்த கர்த்தருடைய அபிஷேகம் அதை தாவீது கனமாய் நினைத்தான். அது அவனை பாதுகாத்தது, அவனை விடுவித்தது, எல்லா சத்ருவின் கைக்கும் அவனை தப்புவித்தது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள், அந்த அபிஷேகத்தின் பலனை நிறைந்தவர்களாய் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். ஆமென். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தின் பலனை இந்த காலை வேளையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள, கர்த்தர் எங்களுடைய பலன், அவர்களுடைய பலன், உண்மையாகவே கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம் இன்றைக்கு அவர்களுக்குள் ஒரு புதிய பலனை, அந்த அபிஷேகமே எங்களுடைய பலன், அந்த ஒரு புதிய பலனை, கர்த்தர் தருகிற புதிய பலனை, புதிய கிருபைகளை, வல்லமைகளை பெற்றுக்கொள்ள, எல்லா சத்ருவின் கைக்கும், எல்லா இடறுதலுக்கும் கர்த்தனை விடுவித்து அரணான அடைக்கலமாய் கர்த்தனை இங்க பாதுகாப்பீர்கள். கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தெளிவாய் திட்டமாய் பேசி இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுடைய பலன். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படும். God bless you.